வணக்கம். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா ப்ரிப்போசிஷன். உங்களுக்கு டே பிளான்ல ப்ரிப்போசிஷனோட அட்வர்பும் கன்ஜெக்ஷனும் கொடுத்துருந்தேன். நான் ப்ரிப்போசிஷனே டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால ப்ரிப்போசிஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம். இது கூட இன் அடிஷனா ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன், இடியம்ஸ், வெக்காபுலரி, ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் இந்த செட் எல்லா வீடியோலையும் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரே நாளையில நீங்க 100, 200, 300 வெக்காபுலரியோ, ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷனோ, இடியம்ஸோ, ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷனோ படிக்க முடியாது. அதனாலதான் இந்த பிளான். ஆனா நான் கேட்ட கேள்விக்கோ எதுக்கோ நீங்க எதுவுமே பதில் சொல்லாம பேசாம தான் இருக்கிறீங்க. நான் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஃபேவரா இருக்குமோ அதான் நான் செய்துட்டு இருக்கேன். பார்ப்போம் நீங்க எப்போ எனக்கு பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? வணக்கம், வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ எம் திரவிதா. இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்ட்ரோடக்ஷன் டு ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் அப்படின்னா என்ன? அதாவது ரிலேஷன்ஷிப்பை சொல்லக்கூடியது. நவுன் அல்லது ப்ரோனவுனுக்கும் அந்த சென்டென்ஸ்ல உள்ள இன்னொரு வேர்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் என்னது ப்ரிப்போசிஷன். இது எதெல்லாம் சொல்லும் அப்படின்னா டைம், பிளேஸ், டைரக்ஷன், காஸ், மேனர் ஆர் கம்பேரிசன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், இருந்தாலும் ஜஸ்ட் லைக் தட்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். இதோட காமன் வேர்ட்ஸ் எதெல்லாம் அப்படின்னா அட், ஆன், இன், பை. ஓகேங்களா? பிஃபோர், ஆஃப்டர். ஆஃப்டர்னா பின்னாடி, பிஃபோர்னா முன்னாடி. அப்படிதானே? சின்ஸ், மார்னிங், டியூரிங். டியூரிங்னா ஒரு அந்த பர்டிகுலர் டைம் பீரியட், டில், இது வரைக்கும் அப்படின்ற இது எல்லாமே டைம் டினோட் பண்ணக்கூடிய ப்ரிப்போசிஷன். The time leaves at 6 AM. அட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா எக்ஸாக்ட் டைம் சொன்னோம்னா அட். ஆன் எதுக்கு அப்படின்னா டே அல்லது டேட்ஸ் சொன்னோம் அப்படின்னா ஆன். ஓகேங்களா? she was born on Monday on June 17. இந்த மாதிரி சொல்லக்கூடியதுதான் ஆன். they go for a walk in the morning. மார்னிங், in the morningன்றது ஏன் இன் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு லாங் பீரியட். ஓகேங்களா? மார்னிங்ன்றது காலையில் இல். ஓகேங்களா? காலையில என்ன பண்ணுவோம்? வாக்கிங் போறாங்க அவங்க அப்படின்னு சொல்ல. ஐ வில் ஃபினிஷ் திஸ் ஒர்க் பை 5 PM. நான் 5 மணிக்கு இந்த ஒர்க்கை முடிச்சிடுவேன். அதாவது ஒரு டெட்லைன் கொடுத்துருப்பாங்க, 5 மணிக்குள்ள நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு டெட்லைன் கொடுத்து நம்ம சொல்றதா இருந்தா பை யூஸ் பண்ணணும். he has been here since Monday. மண்டேல இருந்தே இங்க இருந்தான், அங்க இருந்துன்னு வரும் இல்லையா? சின்ஸ் ஒரு ஸ்டார்டிங் பீரியட் இருக்கும், அதுல இருந்து சொல்றதா இருந்தான்னா சின்ஸ். ஓகேங்களா? புரியுதா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் எதெல்லாம்னா அட், இன், ஆன், அண்டர், ஓவர், அபவ், பிலோ, பிட்வீன், அமாங், நியர். இது எல்லாமே இதுதான் ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். ஓகேங்களா? இன் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா ஒரு லார்ஜ் ஏரியால சொல்லும் போது இன் சொல்லணும். she lives in சென்னை, she lives in இந்தியா அப்படின்னு சொல்லும் போது இன் சொல்லணும். அட் ஒரு பர்டிகுலர் பிளேஸ சொல்லும் போது அட் சொல்லணும். ஓகேங்களா? he is at the bus stop. ஓகேவா? the book is on the table. புக் எங்க இருக்கு? டேபிள் மேல இருக்கு, ஒரு பிசிக்கல் திங் இருக்கு, அதுக்கு மேல டச் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். the book is on the table. the cat is under the chair. சேருக்கு கீழே ஒரு பிசிக்கல் கவரிங். ஓகேங்களா? the cat is under the chair. ஓகேவா? அப்ப எக்ஸ்பிளனேஷன் என்ன? இன்னா இன்சைட் ஏ லார்ஜ் ஏரியா, அட்னா எக்ஸாக்ட் பாயிண்ட், ஆன்னா சர்ஃபேஸ். ஓகேங்களா? இப்ப பிலோ, அண்டர், பிலோ, அபவ் இது எல்லாமே என்னதுதான்? வெர்டிகல் பொசிஷன். அண்டர், பிலோ, அபவ் எல்லாமே வெர்டிகல் பொசிஷன். இந்த பிக்சர் இஸ் அபவ் த வால் அப்படின்னு சொல்லக்கூடாது, இந்த பிக்சர் இஸ் ஆன் த வால்னு சொல்லலாம். டச்சிங், ஃபிக்ஸ்டு சர்ஃபேஸ். ஓகேங்களா? சர்ஃபேஸ் சொல்லும் போது ஆன் சொல்லணும். த சன் இஸ் ஆன் த கிளவுட்னு சொல்லக்கூடாது, த சன் இஸ் அபவ் த கிளவுட்னு சொல்லணுமே தவிர ஆன் த கிளவுட் அப்படின்னு சொல்லக்கூடாது. சன் இஸ் அபவ் த கிளவுட். அபவ்னா என்ன? ஒரு இதுக்கு மேல ஒரு வெர்டிகல் பொசிஷன் சொல்லும் போது அபவ், பிலோன்னு சொல்லணும், ஆன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அண்டர். அண்டர் அப்படின்னா என்ன? டைரக்ட்லி beneath or covered by another. ஓகேங்களா? the cat is under the table. டேபிளுக்கு அடியில இருக்கு, அடியில் அப்படின்னு வரப்போ அண்டர், கீழ் அப்படின்னு வரப்ப பிலோ. அவ்வளவுதான். அடியில், கீழ் இந்த ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ் அப்படின்னா மேல் இருக்கும் இல்லையா? புரியுதா? சரி, ஓகே, அவ்வளவுதான். பிலோ, when used something at lower level but not directly beneath. ஓகேங்களா? லோயர் லெவல்ல சொல்லும் போது பிலோ சொல்லணும். கீழ்ன்னு சொன்னோம் இல்லையா? கீழ் அப்படின்னா பிலோ, அடியில்னா அண்டர். அவ்வளவுதாங்க. இந்த ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா பிலோக்கும் அண்டருக்கும் மறக்கவே மறக்காது. அடியில், கீழ், அவ்வளவுதான். இந்த ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே மறக்காது. the river flow under the bridge. பிரிட்ஜுக்கு அடியில போல, பிரிட்ஜுக்கு கீழே தான் போகுது. ஓகேங்களா? the river flows
below the bridge ன்னு சொல்லணுமே தவிர under the bridge ன்னு சொல்லக்கூடாது. he works below meன்னு சொல்லணுமே தவிர எனக்கு கீழே அப்படின்னு சொல்லக்கூடாது. under mean தான் சொல்லணுமே தவிர below meன்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் preposition of direction எதெல்லாம் அப்படின்னா to, into, from, towards, across, along, through, on to, over, down. he is going to the market. மார்க்கெட்டுக்கு போறான், நோக்கி போறான்னு அர்த்தம். ஓகேங்களா? the boy jumped into the pool. மேல இருந்து கீழே குதிக்கிறான். into. ஓகேங்களா? on toனா கீழே இருந்து மேலன்னு அர்த்தம். he came from London. ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்து அப்படின்னா from யூஸ் பண்ணணும். I am coming from, நான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு. coming from சென்னை, coming from நாகர்கோவில்னு சொல்லுது. child ran across the road. கிராஸ் பண்ணி போறா, across the road. they walked along the river. ரிவர்க்கு போக்கிலே போறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? to வந்து டெஸ்டினேஷன், எந்த பிளேஸுக்கு போறா, பர்டிகுலர் பிளேஸ் போய் ரீச் ஆறா, டுவோர்ட்ஸ் to யூஸ் பண்ணணும். intoனா மூமெண்ட், இன்சைட், ஃப்ரம்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். across, along, throughனா மூமெண்ட் பாத். ஓகேங்களா? நெக்ஸ்ட் preposition of cause, manner or instrument. tell, why, ஏன், how, எப்படி, with, what to, எதை வைத்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதுக்கெல்லாம் என்னென்ன preposition யூஸ் பண்ணணும் அப்படின்னா by, with, from, because of, due to, for, through. ஓகேங்களா? he died of cancer. disease சொல்லும் போது of சொல்லணும். he opened the box with the key. கீயால அந்த பாக்ஸ் திறந்தான்னு அர்த்தம். with key உடன். ஓகேங்களா? the work was done by the student. இந்த ஒர்க் யாரால பண்ணுச்சு? ஸ்டூடெண்டால பண்ணப்பட்டது. ஓகேங்களா? இது பாசிவ் வாய்ஸ்ல by all. பைனா என்ன? all. he succeeded through the hard work. எப்படி வந்து எதன் வழியா சக்சீட் ஆனா? through hard work. ஓகேங்களா? ஹார்ட் ஒர்க் பண்ணனால சக்சீட் ஆனா. the flight was delayed because of bad weather. reason. ஓகேங்களா? the flight was delayed because of bad weather இருந்ததுனால flight வந்து டிலே ஆச்சு. ஓகேங்களா? ரீசனுக்கு because of, due to யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அதுக்கு ஒரு த்ரோ வந்து by means of, அதுக்கு வந்து த்ரோ யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? புரியுதா? சரி. நெக்ஸ்ட் preposition of comparison or contrast. டிஃபரன்ஸ் அண்ட் சிமிலாரிட்டி சொல்லக்கூடியது. காமன் வேர்ட்ஸ் இதெல்லாம் லைக், அன்லைக். லைக்கோட ஆப்போசிட் அன்லைக். தென் as different from, similar to. ஓகேங்களா? she sings like an angel. ஏஞ்சல் மாதிரி பாட்டு பாடுறான். ஏஞ்சல் மாதிரி. ஓகேங்களா? unlike his brother, he is very calm. பிரதர் மாதிரி இல்ல, அவன் காமா இருக்கான். this phone is cheaper than that one. இந்த போன் வந்து அந்த அதோட சீப்பரா இருக்கு. கம்பேரிசன். his opinion is different from mine. அவனோட ஒப்பீனியனை விட அவனோட ஒப்பீனியன் மாதிரி இல்லை, என்ன அதுல இருந்து நான் மாறுபட்டு இருக்கேன்னு அர்த்தம். her handwriting is similar to her mother's. ரெண்டுமே ஒத்து போகுதுன்னு அர்த்தம். similar toனா ஒரே மாதிரி இருக்கு. ஓகேங்களா? லைக்னா சிமிலாரிட்டி, அன்லைக்னா கான்ட்ராஸ்ட். தென் வந்து கம்பேரிசன். ஓகேங்களா? டிஃபரெண்ட் ஃப்ரம், நாட் த சேம், சிமிலர் டு, ஆல்மோஸ்ட் சேம்னு அர்த்தம். புரியுது? Okay. Types of preposition based on composition. Simple preposition. Simple preposition இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? அது எல்லாமே என்னதுதான்? Simple preposition. Single word வந்ததுன்னா simple preposition. எதெல்லாம்? in, on, at, by, for, to, from, with, of, over, under, after, before, about. அதாவது ஒரே ஒரு வேர்ட் இருந்தா அது சிம்பிள் ப்ரிப்போசிஷன். ஓகேங்களா? சிங்கிள் வேர்ட் இருந்தா அது சிம்பிள் ப்ரிப்போசிஷன். he lives in Chennai. the book is on the table. he came after lunch. ஓகேங்களா? he came after lunchக்கு அப்புறம் வந்தா. I wrote a letter to my ஃப்ரெண்டுக்கு. ஓகேங்களா? the train leaves at 6 o'clock. கரெக்டா பர்டிகுலர் டைமுக்கு சொன்னா அட். இதெல்லாம் அதாவது ஒரே வேர்டு இருந்ததுன்னா அது வந்து சிம்பிள் ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன். காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன்னா என்ன? ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஆட் ஆகி ஒரு ப்ரிப்போசிஷன் உருவாச்சுன்னா அதை காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன் சொல்றோம். ஓகேங்களா? ஏ, பி, பை, ஓவர், அண்டர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வித்தின், வித்தவுட், இன்சைட், அவுட் சைட், அண்டர்நீத். இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்புக்கு யூஸ் பண்ணுவோம். காமன் எக்ஸாம்பிள் இன்சைட், அவுட் சைட், வித்தின், வித்தவுட். அண்டர்நீத், beside, between, across, beyond, upon, throughout. ஓகேங்களா? the keys are inside the drawer. keys எங்க இருக்கு? side, inside. ஓகேங்களா? inside உள்ள இருக்கு. he lives outside the city. outside ரெண்டு சேர்ந்து ஒரு preposition உருவாக்கி இருக்கு. ஓகேங்களா? noun, outside the city. stay within your limit. உன்னோட லிமிட்ல இருந்துக்கோ. with, in, ரெண்டு வேர்டு. ஓகேங்களா? within. இன்னுக்கு முன்ன with சேர்ந்து ஒரு preposition. don't go beyond your reach. உன்னோட இதை தாண்டி நீ போகாத அப்படின்றது beyond. be. ஓகேங்களா? beyond. ஓகேவா? the cat slept underneath the bed.
underneath இந்த ரெண்டுத்துக்கு சேர்ந்துதான் என்ன ஆகுது நமக்கு ஒரு ப்ரிப்போசிஷன் உருவாயிருக்கு. the cat slept underneath the bed. inside in plus side, beyond by plus on. ஓகேங்களா, old English root. ஓகே, நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன, phrase preposition அர்த்தம். ஓகேங்களா, காம்ப்ளெக்ஸ் preposition அப்படின்னா என்னது, phrase preposition. the group of words two or more used together in a single preposition unit. காம்ப்ளெக்ஸ்னாவே என்னதுதான், ரெண்டு மூணு சேர்ந்து டிஃப்ரெண்டான வேர்ட்ஸ் சேர்ந்து ஒண்ணு உருவாச்சு. காம்ப்ளெக்ஸ் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, எல்லாம் டிஃப்ரெண்டானது இருக்கும், ஆனா அது ஒரே யூனிட்ல இருக்கும், அதுதான் என்னன்னு சொல்றோம் காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா, சிங்கிள் ப்ரிப்போசிஷன் யூனிட் யூஸ்வலி எண்டிங் வித் சிம்பிள் ப்ரிப்போசிஷன். ஓகேங்களா, காமன் அக்கார்டிங் டு, பிகாஸ் ஆஃப், இன்ஸ்பைட் ஆஃப், இன்ஸ்டெட் ஆஃப், அக்கௌண்ட், ஆன் அக்கௌண்ட் ஆஃப், இன் ஃப்ரண்ட் ஆஃப், பை மீன்ஸ் ஆஃப், in addition to, with reference, owing to, regard to. இது எல்லாமே என்னதுதான் காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன். போர் அடிக்குது அப்படிதானே. ஓகே, அக்கார்டிங் டு த டீச்சர் த எக்ஸாம் வாஸ் ஈஸி. டீச்சரோட அவங்களுடைய வியூல எக்ஸாம் ஈஸி தான். he failed because of லேசினஸ் இருந்ததுனால ஃபெயில் ஆயிட்டா. இன்ஸ்பைட் ஆஃப் த rain the match continued. ரெயின் மழை இருந்தாலும் மேட்ச் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, இன்ஸ்பைட் ஆஃப் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். ஆன் அக்கௌண்ட் ஆஃப் இல்னஸ் he was absent. சுகம் இல்லாததுனால absent. he came in front of the house. ஓகேங்களா, இன்ஸ்பைட் ஆஃப்னா என்றாலும் அர்த்தம், பிகாஸ் ஆஃப்னா எனவே. இப்ப இதெல்லாம் புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் கரெக்ட் யூஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ப்ரிப்போசிஷன். இன், அட், ஆன். இதுக்கு டைமுக்கு எக்ஸாக்ட் டைம் அப்படின்னா அட் தான் யூஸ் பண்ணணும். அட் மார்னிங் சொல்லக்கூடாது, அதாவது வந்து ஒரு லாங் பீரியட். டேட்ஸுக்கு வந்து ஆன். இன் மண்டே அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆன் மண்டேன்னு தான் சொல்லணும். மந்த் இயருக்கு ஐ வில் விசிட் இன் ஜூன், ஆன் ஜூன் சொல்லக்கூடாது. ஓகேங்களா, பர்டிகுலரா சொல்றதா இருந்ததுன்னா இன். ஓகேவா, புரியுதா? ஓகே, அட், ஆன், இன், அட், ஆன் வந்து பிளேஸ். சிச்சுவேஷன் என்னது, பிக் ஏரியாவுக்கு இன், ஸ்மால் பாயிண்ட்டுக்கு அட், சர்ஃபேஸுக்கு ஆன். ஓகேங்களா, சரி. பிட்வீன், அமாங். பிட்வீன்னா என்ன, அமாங்னா என்ன? பிட்வீன்னா ரெண்டு பேத்துக்கு நடுவுல ஷேர் பண்ணனா பிட்வீன், ரெண்டுத்துக்கு மேல்பட்டவங்களோட ஷேர் பண்ணிருந்தனா அது அமாங். ஓகேங்களா, சரி. இப்போ வீட்டுல வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நீங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கோங்க அப்படின்னா ஷேர் பிட்வீன் யூ அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர அமாங் யூன்னு சொல்லக்கூடாது. இதுல ரெண்டு மூணு பேர் அப்படி இருக்காங்க அப்படின்னு, மூணு பேர் ரெண்டுக்கு மேல இருக்கிறாங்க அப்படின்னா அமாங் சொல்லணும். புரியுதுங்களா, டிவைட் the snacks among you அப்படின்னு சொன்னோம்னா நீங்க எல்லாம் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. பிட்வீன்னா ரெண்டு பேர், அமாங் அப்படின்னா ரெண்டுத்துக்கு மேல இருந்ததுன்னா அமாங், ரெண்டு மட்டும் இருந்ததுன்னா பிட்வீன். பிசைட், பிசைட்ஸ்னா என்ன, பிசைட் அப்படின்னா நெக்ஸ்ட்னு அர்த்தம், நெக்ஸ்ட் டுன்னு அர்த்தம். சி sat beside her mother. அம்மாக்கு பக்கத்துல அவ இருக்கிறா அப்படின்னா, அம்மாக்கு அடுத்தது இருக்கிறா, நெக்ஸ்ட் டு. பிசைடு இங்கிலீஷ், she speak French அப்படின்னா என்ன, இங்கிலீஷை தவிர அவ பிரெஞ்சும் பேசுவா, அதற்கு மேலா இங்கிலீஷும் தெரியும் பிரெஞ்சும் பேசுவா, பிசைட்ஸ். ஓகேங்களா, she sat besides her mother சொல்லக்கூடாது, beside her mother அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் பை, வித். பை வந்து டூவர் ஆர் ஏஜென்ட், வித் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் டூல். ஓகேங்களா, the cake was made by my mother. இந்த கேக் யார் செய்தாங்க, என்னோட அம்மா செய்தாங்க, அம்மாவால், ஆல். ஓகேங்களா, she cut the cake with a knife. கேக்கை வந்து எதால வெட்டினா, நைஃப் ஆல், ஆல். இதுவும் ஆல் தான், அதுவும் ஆல் தான். இந்த வித்துனா உடன்னு வரும். ஓகேங்களா, கேக்கால் கத்தியால கேக் வெட்டணும், அப்ப ஆல் பைன்னு போடலாமே அப்படின்னு யோசிப்பீங்களா. டூலுக்கு வந்து வித்து வரணும், பை வரக்கூடாது. பர்சன் அப்படின்னா பை வரணும். ஓகேங்களா, ஆல் ரெண்டுத்துக்குமே நீங்க மீனிங் பாக்குறப்போ ஆல்னா வரும், ஆனா வந்து she cut the cake by a knife சொல்லக்கூடாது, with a knife தான் சொல்லணும். ஓகேங்களா, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் டூலுக்கு வந்து வித்து தான் சொல்லணும், பை சொல்லக்கூடாது. சின்ஸ், ஃபார். சின்ஸ் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்தா சின்ஸ், பர்டிகுலர் டியூரேஷன் இருந்ததுன்னா ஃபார். சின்ஸ் வந்து எது, he has lived here since 2010. 2000 ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கா, 2010ல இருந்து இங்க வசிச்சுட்டு இருக்காங்க, சின்ஸ். ஃபார் எதுக்கு சொல்லணும், ஒரு 10 வருஷமா அங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஃபார். ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் இன், இன்டு. இன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா பொசிஷன், இன்சைடு. ஓகேங்களா, இன்டுனா மூமெண்ட், என்ட்ரிங், உள்ள இருந்து வெளியில இருந்து உள்ள வந்தனா இன்டு, உள்ள இருந்து வெளியில போச்சுன்னா ஆன்டு. ஓகேங்களா, இன் வந்து பொசிஷன், இன்சைடு. இன்டுனா மூமெண்ட், என்டரிங் அர்த்தம். புரியுதுங்களா,
the boy in the room, அவன் வந்து ரூம்ல இருக்கான், inside the room னு அர்த்தம். the boy ran into the room, வெளியில இருந்து உள்ள ஓடி வரான்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்ப இன்னுக்கும் இன்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியுதா? இன்னுன்னா பொசிஷன், இன்சைடு. இன்டு அப்படின்னா மூமெண்ட், வெளியில இருந்து உள்ள வந்ததுன்னா the boy entering into the room அப்படின்னா வெளியில இருந்து உள்ள வரான்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் டு டுவர்ட்ஸ். டுனா என்ன? டெஃபினட். இப்ப வந்து ஐ ஆம் கோயிங் டு த மார்க்கெட், நான் மார்க்கெட்டுக்கு போறேன், ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷன் இருக்கு எனக்கு. டுவர்ட்ஸ் அப்படின்னா ஒரு டைரக்ஷன், டுவர்ட்ஸ் நான் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஹி இஸ் கோயிங் டு டெல்லி, பர்டிகுலர் டெல்லின்ற ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது. ஓகேங்களா? ஹி மூவ் டுவர்ட்ஸ் த டோர், அதை நோக்கி போய் கொண்டு இருக்கான்னு அர்த்தம். ஹி இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் டெல்லின்னு சொல்லக்கூடாது, டு டெல்லின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆன், ஓவர், அபவ். ஆன்னா என்ன? டச்சிங் சர்ஃபேஸ். ஓகேங்களா? ஓவர் அப்படின்னா மூவ்மெண்ட் கவரிங், அபவ்னா ஹையர் பொசிஷன், நோ கான்டாக்ட். இந்த பிக்சர் இஸ் ஆன் த வால். இந்த பிக்சர் எங்க இருக்கு? வால். நம்ம வீட்டுல ஒட்டி வச்சிருப்போம்ல, ஆன் த வால். சர்ஃபேஸ் ஒட்டிட்டு இருக்குன்னு அர்த்தம், தொட்டுட்டு இருக்குன்னு அர்த்தம். த பிளேன் ஃபிளீவ் ஓவர் த சிட்டி, சிட்டிக்கு மேல பறந்துட்டு இருக்கு, மூவ்மெண்ட் ஓவர் த சிட்டி. ஓகேங்களா? த சன் இஸ் அபவ் த கிளவுட். த சன் வந்து எங்க இருக்கு? கிளவுடுக்கு மேல இருக்கு, ஹையர் பொசிஷன். கிளவுடுக்கு மேல சன் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட் ஆஃப். இன்ஸ்பைட் ஆஃப்னா என்ன? டெஸ்பைட் ஆஃப்னா என்ன? ரெண்டுத்துக்கும் மீனிங் என்னதுதான்? ஆல்தோ, ஈவன்தோ, இருந்தாலும் இருப்பினும் அர்த்தம். இருந்தாலும் இருப்பினும். இன்ஸ்பைட் ஆஃப் த ரைன் தே பிளேடு, மழை பெய்துட்டு இருந்தாலும் விளையாடினாங்க. டெஸ்பைட் த ரைன் தே பிளேடு, ஆனா டெஸ்பைட் ஆஃப்னு வரக்கூடாது. புரியுதுங்களா? இருந்தாலும் இருப்பினும் அப்படின்னு வந்ததுன்னா இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட் அப்படின்னு யூஸ் பண்ணணும், டெஸ்பைட் ஆஃப்னு சொல்லக்கூடாது. சரி, ப்ரிப்போசிஷன் ஆஃப் சர்டைன் அட்ஜெக்டிவ்ஸ் எதெல்லாம் பார்த்துருவோம். அஃப்ரைடு, ஸ்கேர்டு, ஃப்ரைட்டன், இதெல்லாம் ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன்னா ஆஃப். அஃப்ரைட் ஆஃப், ஸ்கேர்ட் ஆஃப், ஃப்ரைட்டன் ஆஃப்னு வரணும். ஷீ இஸ் அஃப்ரைட் ஆஃப் ஸ்னேக்ஸ். இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு வந்தாவே இன்னு தான். ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மியூசிக்னா வரணும். கேப்பபிள், இன்கேப்பபிள். இன்கேப்பபிள் ஆஃப்னா வரணும், இன்கேப்பபிள் ஆஃப்னா வரணும். ஓகேங்களா? ஷீ இஸ் கேப்பபிள் ஆஃப் ஹேண்ட்லிங் இட், இன்கேப்பபிள் ஆஃப் ஹேண்ட்லிங் இட்னு சொல்லலாம். குட், பேட், கிளவர் வந்ததுன்னா அட். ஹீ இஸ் குட் அட் பெயிண்டிங் சொல்லணுமே, குட் இன் பெயிண்டிங் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஆங்கிரி அப்படின்னா வித். ஆங்கிரி வந்ததுன்னாவே வித் தான் வரணும். ஓகேங்களா? ஆங்கிரி அட்டுலாம் வரக்கூடாது. ஹீ இஸ் ஆங்கிரி வித் மீ, அவன் என்னகிட்ட தான் என்னவா இருக்கா? கோவமா இருக்குதான்னு அர்த்தம். எக்ஸாம் டிப் என்ன? கன்ஃபியூஸ் வேர்ட்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் ஃப்ரம், ப்ரிஃபர் டு, சீனியர் டு, சுப்பீரியர் டு, அதை பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் verb followed by fixed preposition, depend, rely, count, insist. எல்லாத்துக்குமே on வரணும். You can rely on me, தொடர்பு கொள்ளுன்னு அர்த்தம். You can rely on me. ஓகேங்களா? insisted வந்தாவே on. insistedனா வலியுறுத்துறது. He insisted on paying. நெக்ஸ்ட் வந்து complaint. complaint வந்து thing பத்தி அப்படின்னா about, person பத்தி அப்படின்னா to. She complained about noise to the manager. ஓகேங்களா? congratulate வந்தாவே on தான் வரணும். He congratulated me on my success தான் சொல்லணுமே தவிர in my success சொல்லக்கூடாது. succeed வந்தாவே இன்னு தான். He succeeded in his attempt சொல்லணுமே தவிர on my attempt, on his attempt சொல்லக்கூடாது. ஓகேங்களா? look after அப்படின்னா கேர் பண்ணிக்கிறது. நான் என்னோட அப்பாவை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா I look after my father அப்படின்றது தான் look after. ஓகேங்களா? search, look for அப்படின்னா தேடிட்டு இருக்கேன். ஐ லுக் ஃபார், ஐ ஆம் லுக்கிங் ஃபார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஐ ஆம் லுக்கிங் ஃபார் ஜாப் அப்படின்னா வேலை தேடிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இன்டு அப்படின்னா இன்வெஸ்டிகேட். ஓகேங்களா? இன்வெஸ்டிகேட். லுக் ஆஃப்டர் யுவர் பேரண்ட்ஸ். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் ஆஃப்டர் நவுன்ஸ். ஓகேங்களா? ரீசன் வந்ததுன்னா ஃபார், டிமாண்ட் வந்தாலும் ஃபார், கீ வந்ததுன்னா டு, இன்க்ரீஸ், டிக்ரீஸ் அந்த மாதிரி வந்ததுன்னா இன் வரணும். அதே மாதிரி அதை சொல்லக்கூடிய சினானிம்ஸ் வந்தனாலும் இன்னு வரணும். ஓகேங்களா? ரீசன் ஃபார், வாட் இஸ் த ரீசன் ஃபார் டிலே. டிமாண்ட், there is a demand for now. ஓகேங்களா? key to success, key to success is hard work. at the increase in price, decrease in price, rise in price. ஓகேங்களா? rise in price worries people. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கன்ஃபியூசிங் ப்ரிப்போசிஷன் எதெல்லாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் தென்னு வரக்கூடாது, டிஃப்ரெண்ட் ஃப்ரம்னு வரணும். டிஃப்ரெண்ட் என்னதான் வரும்? டிஃப்ரெண்ட் வந்தாவே ஃப்ரம் தான். ப்ரிஃபர் காஃபி தென் டீன்னு சொல்லக்கூடாது, காஃபி டு டீன்னு சொல்லணும். ப்ரிஃபர் காஃபி டு டீன்னு ரெண்டு. ஏன்னா ப்ரிஃபர்னு வந்தாவே டூ தான். ஓகேங்களா? இது அல்லது அதுன்ற மாதிரி தான் இருக்கும். டூ தென் வரக்கூடாது. தென் வந்து கம்பேரிசனுக்கு தான் வரணும். சீனியர் தென் மீன் வரக்கூடாது, சீனியர் டு மீ. இன்பில்ட் கம்பேரிசனுக்கு தென் வரக்கூடாது, டூ தான் வரணும். ஓகேங்களா? ப்ரிவெண்ட் ஹிம் டு கோன்னு வரக்கூடாது, ப்ரிவெண்ட் ஹிம் ஃப்ரம் கோயிங் தான் வரணும். ஓகேங்களா?
அக்யூஸ்டு ஃபார் மர்டர்னு வரக்கூடாது, அக்யூஸ்டு ஆஃப் தான் வரணும், அக்யூஸ்டு ஃபார்னு வரக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன் அப்ஹோரன்ஸ் ஆஃப் அப்படின்னா அவமதிப்பு வெறுப்பு. ஓகேங்களா? இதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, நவுனா வேர்பா அப்படி சொல்லணும்னா நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னா மட்டும்தான் நான் செய்வேன். strong hated or disgust for something. abhorrent to அப்படின்னா என்னது, causing or disgust. abhorrentனா to வரணும், abhorrence-னா off வரணும். abide by to follow or comply with the rules or decision. ஓகேங்களா? abound with and abound in. abound நிறைய இருக்கு அப்படின்னு அர்த்தம், மிகுதியாக இருக்கு. to be present in large number or amount. absent fromனா அங்கிருந்து இல்லாம இருக்குது, தவிர்த்தல். absent from, absolve from. ஓகேங்களா? to be away from a place. absolve from na enna artham, to free from guilt nu artham. abstain from, to refrain from doing something. abstemious na enadhu, midamaga moderate ah irukku nu artham. okayங்களா? abstemious from na anga irundhu velagi poradhu nu artham. accede to அப்படினா ஒப்புதல். ஓகேங்களா? accept னு சொல்றோம்ல, accede to. ஓகேங்களா? next acceptable to. acceptable to na ஏற்றுக்கொள்ள, accept பண்ணிக்கிறது, acceptable to ஏற்றுக்கொள்ளத்தக்கது, satisfactory or allowed, suitable. access na அணுகல், access அப்படின்னா என்னது, அணுகல். to mean or opportunity to approach or enter a place. accessible to அப்படின்னா என்னது, அணுகக்கூடிய, able to reach or enter. ஓகேங்களா? accession to அப்படின்னா என்னது, the attainment of, the act of acceding to னு அர்த்தம். accompanied by னா உடன் செல்லுதல். accomplition அப்படின்னா என்னது, குற்றத்தில் பங்காளர்னு அர்த்தம். ஓகேங்களா? a person who help another commit a crime. account for அப்படின்னா காரணம் சொல்றது, to explain or justify. accountable அப்படின்னா accountable இருக்கிறாங்க அப்படின்னா பொறுப்பானவங்களா இருக்கிறாங்க. responsible to someone for one's action. accused னா குற்றம் சாட்டப்படுற. ஓகேங்களா? customed, accustomed. customed னா என்னது, customized அப்படின்னா பழக்கப்பட்ட. customed னா பழக்கப்பட்ட. customs அப்படின்னு சொல்றோம்ல, இது எங்களோட customs னா பழக்கம்னு அர்த்தம். customed, accustomed னா பழக்கப்பட்ட. familiar with something due to prolonged, ரொம்ப நாளா செய்துட்டு இருக்கிறதா என்னன்னு சொல்லுவாங்க, customed ன்னு சொல்லுவாங்க. accustomed. ஓகே, உங்களுக்கு ஹிந்து பேப்பர்ல உள்ள வெக்காபுலரி அடிக்கடி கேட்ட அந்த வெக்காபுலரி தான் கொடுத்துருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அபெட்மெண்ட் அப்படின்னா என்ன, மீனிங் என்ன, தூண்டல், உத்வேகம். என்கரேஜிங் ஆர் சப்போர்ட்டிங் ஏ கிரைம் ஆர் ராங் டூயிங், அதுக்கு தான் அபெட்மெண்ட் யூஸ் பண்ணும். ராங் டூயிங், வேண்டாத்தது வேலையை தூண்டி விடுறதுக்கு பேர் தான் என்னது, அபெட்மெண்ட். சினானிம் வந்து இன்ஸ்டிகேஷன், என்கரேஜ்மெண்ட், எய்ட், அசிஸ்டன்ஸ். antonyms என்னது, prevention, hindrance, discouragement. sentence என்ன, he was arrested for the abetment of a serious crime. தூண்டி விடுவாங்கல்ல, சீரியஸ் கிரைமுக்காக தூண்டி விடுவாங்கல்ல, தேவையில்லாதது செய்ய சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் abetment. நெக்ஸ்ட் வந்து ablation. ablation அப்படின்னா என்னது, தேவையில்லாதது நீக்கிறது. removal or destruction of material from the surface. தேவையில்லை, இது வேண்டாம், எக்ஸ்ட்ரா டிஷ்யூஸ் இருக்கு, உடம்புல வந்து ஏதாவது கட்டி விழுந்திருக்கு அப்படின்னா ablation அர்த்தம். அபலேட் பண்ணணும், தேவையில்லாததை நீக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? the removal or destruction of material from a surface, especially in surgery or geology. தேவையில்லாததை எடுக்கிறதுக்கு பேர் தான் ablation. ஓகேங்களா? the remover, elimination, excision. ஓகேங்களா? excision. antonym என்னது, addition, accumulation. removalக்கு ஆப்போசிட் addition. ஓகேங்களா? sentence, the doctor preferred ablation to removal damaged tissues. வேண்டாத டிஷ்யூஸ் வந்து நீக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, கட்டி ஏதாவது வளர்ந்துருக்கு, அதை வந்து அபலேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அபாலிஷன். அபாலிஷன்னா ரத்து பண்றது, ஒழிக்கிறது. ஓகேங்களா? the act of officially ending a system or practice. இதுதான் அபாலிட் பண்ணிட்டாங்க, இப்ப நீட்டை வந்து அபாலிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்ப அபாலிட் அப்படின்னா ஒழிக்கிறது, வேண்டான்னு சொல்றது. எராடிகேஷன், எலிமினேஷன், டெர்மினேஷன். ஆன்டனிம் என்னது, எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இன்ட்ரடக்ஷன், கண்டினியூஷன். ஓகேங்களா? சென்டென்ஸ் வந்து the abolition of salvation சொல்லுங்க, salvary was a major step towards the human rights. அடிமைத்தனத்தை ஒழிக்கணும்னு அர்த்தம். அப்ஸ்டென்ஷன். அப்ஸ்டென்ஷன் அப்படின்னா என்னது, விலகல், தவிர்த்தல். the act of not practicing or voting. ஓகேங்களா? அவாய்டன்ஸ், refraining, refusal. antonym என்னது, participation, involvement, encouragement. sentence, the many members showed abstention during the voting. நம்ம எல்லாம் ஓட்டு போடுறத தவிர்க்கிறோம் இல்லையா, தவிர்க்கிறதுக்கு என்னது, அப்ஸ்டென்ஷன். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓட்ட தவிர்க்கிறது அப்படின்னு வந்தாவே அப்ஸ்டென்ஷன், தவிர்த்தல். தவிர்த்தல்னா என்னது, அப்ஸ்டென்ஷன். நெக்ஸ்ட் அக்ரீட். அக்ரீட் அப்படின்னா என்ன, வளர்த்தல், சேர்த்தல். அக்ரீட்னா வளர்த்தல், சேர்த்தல். டு grow together or accumulate gradually. ஓகேங்களா? அக்ரீட்னா வளர்த்தல், grow together சேர்ந்து வளர்றதுன்னு அர்த்தம். அக்ரீட்.
accumulate gradually, கொஞ்சம் கொஞ்சமா சேர்றது. ஓகேங்களா? accumulate, amass, built up, gather. antonym என்னது? separate, dissolve, disperse. ஓகேங்களா? sentence, the layer of dust accreted over the old furniture. உனக்கு தேவையில்லாதது மூலையில இருந்துன்னா என்ன, அதில் ஒன்னொன்னா சேர்ந்துட்டே இருக்கும். வீட்டில் அப்படிதானே, ஏதாவது போட்டிருந்தோன்னா தேவையில்லாததெல்லாம் போட்டுட்டே இருக்கும், சேர்ந்துட்டே இருக்கும். அதை வந்து அக்ரீட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆக்ட் அப்பான் மீனிங் என்னது? செயல்படுதல், கடைபிடித்தல். இதெல்லாம் சாதாரண. ஆக்ட் அப்பான்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. செயல்படுதல், கடைபிடித்தல். டு டேக் ஆக்ஷன் அக்கார்டிங் டு சம்திங், ஃபாலோ, இம்ப்ளிமெண்ட், ஒபே. ஆன்டனிம்ஸ் வந்து இக்னோரன்ஸ், நெக்லெக்ட், disregarded. Sentence என்னது? police acted upon the complaint immediately. The police acted upon the complaint immediately. Next வந்து actorial. அப்படின்னா என்ன? நமக்கு வந்து இன்சூரன்ஸ் ரிலேட்டட் ஆனது இது. ஓகேங்களா? ஆக்டோரியல் அப்படின்னா இன்சூரன்ஸ் ரிலேட்டட் ஆனது. ரிலேட்டிங் டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் கால்குலேஷன் ஆஃப் ரிஸ்க். நமக்கு வந்து எல்ஐசி இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், அதை கால்குலேட் பண்ணக்கூடியதுக்கு இந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எஸ்பெஷலி ஃபார் இன்சூரன்ஸ். சினானிம்ஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல், அனலிட்டிக்கல், ஃபைனான்சியல். ஆன்டனிம்ஸ் வந்து எமோஷனல், சப்ஜெக்டிவ். இந்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனி ஹயர்ட் அண்ட் ஆக்டோரியல் எக்ஸ்பர்ட் டு அக்சஸ் இன்சூரன்ஸ் ரிஸ்க். ஆக்டோரியல் எக்ஸ்பர்ட்னா என்ன? அந்த இன்சூரன்ஸ் கால்குலேஷனை தெரிஞ்சவங்க. ஓகேங்களா? அடுத்தது ஆடட் டுனா இன்க்ரீஸ் பண்றதுன்னு அர்த்தம். அதிகரித்தல், கூட்டுதல். டு இன்க்ரீஸ் ஆர் என்ஹான்ஸ். ஆட் டு, ஆட் ஆன் அப்படின்னு சொல்றோம்ல, ஆட் டு. ஓகேங்களா? ஆட் ஆன் கோர்ஸ் படிச்சிருப்பீங்கல்ல, ஆட் டு. இன்க்ரீஸ், ஆம்பிளிஃபை, என்ஹான்ஸ், அக்யூமெண்ட் அப்படின்னா அர்த்தம்? ஆட் டுன்னு அர்த்தம். ரெடியூஸ், லெசன், டிமினிஷ். ஹிஸ் வேர்ட்ஸ் ஒன்லி ஆட் டு ஹர் ஆங்கர். ஆடட் டு ஆங்கர். அவ வந்து சொன்னதுனாலதான் அவளுக்கு என்ன ஆயிட்டு? கோபம் வந்து அதிகரிச்சுட்டு. அட்ஜுடிகேட் அப்படின்னா என்ன? தீர்ப்பளித்தல் அர்த்தம். நியாயமாக தீர்ப்பளித்தல் அர்த்தம். ஜட்ஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? த ஃபார்மல் ஜட்ஜ்மெண்ட் ஆர் டிசிஷன். சினானிம்ஸ் ஜட்ஜ், டிசைட், arbitrate, settle. antonym என்னது? ignore, delay, complicate. sentence, the court will adjudicate the matter next week. அடுத்த வாரம் தீர்ப்பை தள்ளி வச்சிருக்காங்க அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ஏஸ்தட்டிக்னா ஏஸ்தட்டிக் ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. கலை உணர்வு. ஓகேங்களா? அழகியல். கன்சர்ன்ட் வித் பியூட்டி ஆர் ஆர்டிஸ்டிக் டேஸ்ட். சினானிம்ஸ் என்னது? ஆர்டிஸ்டிக், சென்ஸ், பியூட்டி, refinement. antonym வந்து ugliness, tastelessness. sentence வந்து design of the building show the perfect aesthetic அப்படின்னா அழகியல் அர்த்தம். ஓகேங்களா? one word substitution. one who unable to pay debt. கடன் கட்ட முடியாதவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? insolvent அப்படின்னு சொல்லுவாங்க. one who studies ancient thing. பழங்கால பொருளை பத்தி படிக்கிறவங்க archaeologist. one who loves mankind. மனித இனத்தை நேசிக்கிறவங்கள வந்து philanthropist. A life history written by oneself. சுயசரிதை, autobiography. A person who hates women. உமனை வெறுக்கிறவங்க, பெண்களை வெறுக்கிறவங்கள மிசோகைனிஸ்ட். ஓகேங்களா? கவர்மெண்ட் பை த வெல்தி. ஓகேங்களா? அதை வந்து plutocracy அப்படின்னு சொல்லுவோம். ஃபியர் ஆஃப் கன்ஃபைன்டு பிளேசஸ். அதாவது ஒரு இடம் அப்படின்னாவே அந்த ஒரு இடத்த சொன்னா பயம் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு அந்த இடம்னாவே பயம் அப்படின்றாங்களா, அவங்கள என்னன்னு சொல்லுவாங்களா அப்படின்னா கிளஸ்ட்ரோபோபியா. ஓகேங்களா? ஒன் ஹூ லுக் ஆன் த பிரைட் சைடு. எப்பவுமே பாசிட்டிவா மட்டும் பாக்குறாங்க, ஆப்டிமிஸ்ட். ஏ ரெமெடி ஃபார் ஆல் டிசீசஸ். என்னன்னு சொன்னா பெனாசியா. ஒன் ஹூ வாக் இன் ஸ்லீப். சொமனாம்பலிஸ்ட். ஓகேங்களா? சொமனாம்பலிஸ்ட். ஓகேங்களா? இது வரைக்கும் பிடிச்சிருக்குதுங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்க உங்களோட ஃபீட்பேக்கு, நீங்க என்ன வேணும், எப்போ என்ன எல்லாம் எப்போ நீங்க சொல்றீங்களோ அப்பவே நான் செய்துக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.